நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசமானதடி நாதம் எழுந்ததடி கண்ணம்மா நவரசமானதடி நாதம் எழுந்ததடி நாதமெனும் கோயிலிலே ஞான விளக்கேற்றி வைத்தே ஏற்றி வைத்த விளக்கினிலே என்னை விட நீ கிடைத்தாய் நாதமெனும் கோயிலிலே. அற்புதமான ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் இது போன்ற எத்தனையோ பாடல்களை நமக்கு பரிசாக தந்த அந்த இசை மன்னர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வெல்கம் டு மனதோடு மனோ. இன்றைக்கு வரப்போகிற கெஸ்ட் வந்து ஒரு அற்புதமான இளம் பாடகர், முறைப்படி கர்நாடக சங்கீதம் தேர்ச்சி பெற்றவர், எத்தனையோ பாஷைகளில் பாடி வரும் இவர் தந்தையார் வந்து அற்புதமான வீண வித்வான். அவர் வந்து வாசிக்காத இசையமைப்பாளரே இல்லை அப்படின்னு கூறலாம். கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலாகவே அவர் பணியாற்றி கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான இசை குடும்பத்திலிருந்து வந்த அற்புதமான பாடகர். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீராம் பார்த்தசாரதி. ஸ்ரீராம், ஏன்னா உங்களை பார்த்தா அப்பா நினைவு தான் வருது. அண்ணன் பார்த்தசாரதி அவர்கள் எனக்கு ரொம்ப பாசமுள்ள ஒரு அண்ணனாக, அவர் கூட நான் சின்ன என்னுடைய இசை பயணம் ஆரம்பத்திலேருந்து அவர் கூட நான் அசிஸ்டண்ட்டாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்தது. ஸோ ஸ்ரீராமுடைய அதாவது இசை வரலாறு எங்கேருந்து ஆரம்பித்தது அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி, ஸ்ரீராம் வந்து இசையிலே அந்த கடலில் வந்த ஒரு முத்து. நீங்கள் கண்டிப்பாக அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக 7-8வது மாதம் நீங்கள் அம்மா கிட்ட பாலுக்காக நீங்கள் அந்த அந்த அழுகை, அழகான அழுகை ராகமாகவே பாடிருக்கலாம். அப்படின்னா ஆபோகிலேயே நீங்கள் வந்து அந்த அழுகை கொண்டு வந்து அற்புதமாக காரியத்தை முடித்து கொண்டு சின்ன வயசுலேயே அந்த அளவுக்கு உங்கள் ஒரு திறமையுள்ள பாடகர். நீங்கள் எப்படி அந்த சின்ன வயசில் முறைப்படி கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை எந்த வயசில் வந்தது? அந்த டைமில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண கீர்த்தனைகள் ஏதாவது இருந்ததா? முதல்ல ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த மேடையை ஷேர் பண்ணிக்கிறதுல. ஐம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ. முக்கியமாக நான் வந்து வீணை வாசிக்கிற அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். ஆமாம், அப்பா உங்களுக்கே தெரியும், அப்பா தாத்தா. பட் எனக்கு நான் வீணையை வாசிப்பேன். பட் எனக்கு என்னமோ சின்ன வயசுலேருந்து ஒரு பாடணும்னு ஒரு ஆசை. வெரி குட். ஸோ அதை வந்து அப்பா தான் வந்து கண்டுபிடிச்சார். ஓ பாட ஆசைப்படுறான் சொல்லிட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுனால உடனே வந்து ஒரு குருகிட்ட ஒரு முறைப்படி சங்கீதம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல எனக்கு வந்து சங்கீத சூடாமணி ஓஎஸ் தியாகராஜன் சார் அவர்கிட்ட தான் முதல்ல பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தேன். எந்த வயசில்? அது வந்து ஒரு 7 வயசில் இருக்கும். பட் நான் வந்து 3-4 வயசுலேயே நான் வந்து பாடி ஸ்வரங்கள் ராகங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அதுதான் சைல்டு ப்ராடக்ட். ஆனால் முறைப்படி கற்றுக்கணுன்ட்டு, ஏன்னா இது வீணை குடும்பத்தில் வந்தாலும் பாட்டுக்குன்னு இது தனி முறை இருக்குது. வோக்கல் ட்ரைனிங்கிறது டிஃப்ரெண்ட். அதனால் முறைப்படி அந்த மாதிரி ஆரம்பித்தேன். அதற்கு அதாவது முறைப்படி சங்கீதம் அதுக்கப்புறம் நான் வந்து முன்னாடி என்னென்ன கீர்த்தனைகள், யாரோட கீர்த்தனை நீங்கள் சின்ன வயசில் பாடுவீங்கன்னு அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க? சின்ன வயசில் நான் ரொம்ப விரும்பி கேட்டது வந்து எம்டி ராமநாதன் சார் அவரோட பாட்டு. நினைவு இருக்கா அதாவது கீர்த்தனை? எதை பாடலாமே கண்டிப்பாக எங்களுக்காக. வா.
वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजे वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजेऽहं वातापि गणपतिं भजे அற்புதம் அற்புதம் அற்புதம். சின்ன வயசில் அதாவது இந்த பாட்டு பாடி வந்தவங்க கிட்ட எல்லாம் மார்க் வாங்குறது ஸ்ரீராம் கண்டிப்பாக. கண்டிப்பாக. ஸோ இதோட வேற ஏதாவது கீர்த்தனை சேர்ந்து பாடுறது ஏதாவது நினைவு இருக்கா? शिव शिव शिवय नारदा शिव शिव शिवय नारदा ओरी भव भय बाधल नणजुगोरदा शिव 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 यनरादा ஃபென்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக். அதாவது அந்த கர்நாடிக் இசையில் அந்த ஈடுபாடு வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த சைல்டு ப்ராடஜியாக இருக்கிறதுனால, இசை குடும்பமாக இருந்ததுனால தான் நீங்கள் வந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான. கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் வந்து சங்கீத இசை ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அது நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு இசை குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து வீணை வித்வான். அவர் வந்து நாகையா, தெலுங்கு உங்களுக்கு தெரியும் நாகையா, அவர் ரொம்ப ஆதரிச்சார். அவர் முதல்ல எங்கள் தாத்தா மெட்ராஸ் வந்தபோது நாகையா தான் வந்து ஆதரிச்சார் எங்கள் தாத்தாவை. அவர் அந்த காலகட்டத்தில் ஜி ராமநாதன், அதுக்கப்புறம் எம்எஸ்வி சார், கேவி மகாதேவன் சார், எங்கள் தாத்தா வீணை ராகவன் அவர்கள். அவர் வந்து எப்பயுமே வந்து வீணையில் வந்து அவருக்கு தெரிஞ்ச ரெண்டே விஷயந்தான். என்னென்னா, ஒன்று வந்து இறைவன் வழிபாடு, அதுக்கு அடுத்தபடியாக வீணை வழிபாடு, வீணை வாசி அந்த நாத வழிபாடு, நாத உபாசனைன்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் முதல்ல வந்து இறைவன் வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் வீணை வழிபாடு ரெண்டும் சொல்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் இசையே இறைவனாக பார்க்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்டேருந்து பாட்டு கற்றுக்கிறது, வீணை கற்றுக்கிறது, நாங்கள் எங்களோட அந்த கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர்ஸ் எல்லாருமே வந்து கூட பக்கத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட வீணை கற்றுப்போம், பாட்டு கற்றுப்போம். அதுக்கப்புறம் அப்பாவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு சொல்லிக் கொடுத்து, அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது அந்த அந்த தோஸ் டேஸ் ஆர் வந்து ரியலி என்ன சொல்கிறது, மனசுக்கு ரொம்ப ஒரு இதம் தரும் நாட்கள் தான் அது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ 7வது வயசுலேருந்து முறைப்படி சங்கீதம் கற்றுக்க ஆரம்பிக்கும். எந்த வயசு வரைக்கும் கற்றுக்கிட்டீங்க? டு பி வெரி ஃப்ராங்க் வித் யூ, ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் மியூசிக். அது எப்பவுமே உங்கள் ஆனால் ரொம்ப வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வயசு வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டு, அதாவது குருகுல வாச முறைப்படி. வெரி குட். ஏன்னா வந்து என்னோட குருநாதர் வந்து நெய்வேலி சந்தான கோபாலன் சார். அவர் இல்லாட்டி நான் இன்னைக்கு இல்லை, அது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து அப்பா கொண்டு போய் விடும்பொழுது, பாச்சா இவனை நான் பார்த்துக்கிறேன், நீ அனுப்பிச்சிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். என்ன ஒரு கிரேட். கம்ப்ளீட்டாக என்னை கூட அவர் கூட தம்பூரா போடுறதுக்கும், அவர் வீட்டில் வந்து சங்கீதம் கற்றுக்கிறதுக்கும், அவர் கூட கச்சேரிகளுக்கு போகிறதுக்கும், எத்தனையோ வந்து உலகம் பூரா அவர் வந்து என்னை ஆக்ஷன் போயிருக்கார். வோக்கல் சப்போர்ட்டுக்கு அவர் கூட இருந்து பாடுற ஒரு பாக்கியம் கிடச்சிது. அதனால் என்ன ஆகுதுன்னா, யூஸ்வலாக அந்த மேடை பயம்ன்றது போயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி குருநாதரோட மேடையை பார்த்து பார்த்து ரொம்ப இயற்கையாக வந்து ஒரு 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 சுபாவமாக வந்து ரொம்ப ஈஸியாக சௌலபியமாக ஆகிடும் அந்த மேடை உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு அவர் கூட போகக்கூடிய. அதனால் அவர் தான் வந்து மெயினாக வந்து இசை சொல்லி கொடுத்தார். ஸ்ரீராம், கர்நாடிக் முறைப்படி இசை சென்னையில் குருகுலம் மாதிரி நீங்கள் போயிட்டுருக்கிற காலத்தில் எந்த ஏஜில் உங்களை திரைப்பட பாடல்கள் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க, கேட்டிருக்கீங்க? ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான இசையும் நாங்கள் கேட்போம். சரி. இது வந்து கர்நாடிக் மியூசிக் ஃபேமிலியில் தோ ட்ரெடிஷ்னல் அந்த கர்நாடிக் மியூசிக் வீட்டில் இருந்தாலும், தாத்தா அப்பா வந்து சினிமாவில் வந்து
கர்நாடக சங்கீதம் மற்றும் இந்த எல்லாம் ராஜா சார் Live அப்பா ரொம்ப வருஷம் வாசிச்சிருக்காரு இளையராஜா சார் கிட்ட. ஸோ எல்லா விதமான மியூசிக்கும் எங்கள் வீட்டில் கேட்போம். கசல்ஸ் கேட்போம், வெஸ்டர்ன் மியூசிக், ஜாஸ், பாக் பீஸ், பீத்தோவன் எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் வீட்டுக்கு வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் தான் வருவாங்க. பட் எங்கள் வீட்டில் வந்து கர்நாடிக் மியூசிஷியன்ஸும் வருவாங்க, ஹிந்துஸ்தானி மியூசிஷியன்ஸும் வருவாங்க, வெஸ்டர்ன் நரசிம்மன் சார் வருவார் நம்ம வீட்டுக்கு, வயலின் நரசிம்மன் சார் வருவார். இந்த மாதிரி வெஸ்டர்னுக்கு உண்டான அந்த மாதிரி மியூசிஷியன்ஸும் நம்ம அதனால் வந்து ஒரு ஓப்பன் மைண்டடாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கிரேட் கிரேட். ஸோ அதை வந்து எந்த வயசுலேருந்து கேட்க ஆரம்பிச்சிங்க? அதில் யாரோட இசை உங்களுக்கு பிடித்தது? யாரோட குரல் உங்களை அட்மையர் பண்ணிருக்கு? இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி. இல்லை ஒத்தரா 2 பேரா எப்படி சொல்கிறது? கண்டிப்பாக எனக்கு வந்து திரை இசைன்னு எடுத்தோன்னா எனக்கு வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் சார், அவரோட கோல்டன் வாய்ஸ் அண்ட் கோல்டன் பீரியட், அவர் வந்து ஜெமினி கணேசன் சாருக்கு பாடின பாடல்கள். ஆமாம், பிவிஎஸ் அவர்கள் வாங்க வெளியே, ஸ்ரீராம் குள்ளலிருந்து வாங்க. கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ, பாலையில் ஒரு நாள் கொடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ, நிலவே என்னிடம் நெருங்காது, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காத, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை, நிலவே என்னிடம் நெருங்காது, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. அதாவது அவருடைய இசை பயணத்தில் எவ்வளவு அற்புதமான முத்துக்கள் அந்த பாடல்கள் எல்லாம். மனசை வந்து அது அவரோட வாய்ஸ் கேட்டாலே அது வந்து அந்த மனசை வந்து என்னமோ என்ன ஒரு பாதிக்கும், அந்த மாதிரி ஒரு வாய்ஸ். பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. கண்டிப்பாக. அடுத்ததாக இன்ஸ்பிரேஷன் யார் கூறலாம்? கண்டிப்பாக நான் இவர் பேரை சொல்லாமல் இருக்கவே கூடாது, சொல்லாமல் இருக்கவும் மாட்டேன். ஏன்னா முகமது ரஃபி சார், ஐ வர்ஷிப் ஹிம் இன் மை ஹார்ட். லிவிங் லெஜெண்ட்மா அவர் தேகம்தான் இல்லை. கண்டிப்பாக. அவர் எங்கே இருக்கார்? இங்கே தான் இருக்கார், குரல் மூலமாக வாழறாரு. கண்டிப்பாக நமக்குள்ளவே இருக்கார் அவர். கண்டிப்பாக. ஸோ ரஃபி சாபோட ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ் ப்ளீஸ். अभी न जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं, अभी न जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं, अभी अभी तो आई हो, अभी अभी तो अभी अभी तो आई हो, बहार बन के छाई हो, वाह वाह, अभी ना जाओ छोड़ कर के दिल अभी भरा नहीं. வா, அற்புதமான எவர்கிரீன் ஹிட் சாங் அது. கேட்டுகிட்டே இருக்கலாம். அடுத்தது கண்டிப்பாக அண்ணன் யேசுதாஸ் அவர்கள் நிச்சயமாக உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இதில் இருந்திருக்கணும். கண்டிப்பாக.
அவர் தான் வராரா? கண்டிப்பாக. அதே தான். ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காரணம் என்னன்னா, அது ராஜா சாரோட மியூசிக்கில் ஹம்சநாதம் பேஸ் வச்சுட்டு அந்த தென்றல் வந்து என்னை தொடும் அந்த பாடல் ரொம்ப பிடித்த பாட்டு. அதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த பாட்டில் வந்து என்னோட அப்பாவும் வந்து வீணை வாசிச்சிருக்காரு அந்த பாட்டு. ஆமாம், என்ன பியூட்டிஃபுல் பிட்ஸு அந்த பாட்டு. பாட்டு தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹ சத்தம் இன்றி முத்தம் இடும், பகலே போய்விடு, இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு, வா தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹ சத்தம் இன்றி முத்தமிடும். ஆஹா, இது பாடிட்டே இருக்கலாம். இந்த பாட்டு சரணங்கள்ல எவ்வளவு அற்புதமான கம்போசிஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு இளையராஜா சாப். அதை விட நம்ம ஒரு வார்த்தையும் இல்லை. ஸோ அடுத்ததாக உங்கள் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் கண்டிப்பா. காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே, கண்ணுக்குள் நீதான் கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல் சொல், காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணே. என்ன ஒரு அற்புதமான ஒவ்வொருத்தருடைய கம்போசிஷன்ஸ் எடுத்தாலே அந்த அந்த ஃப்ளோவே ஒரு ரஹ்மான் சார் அவரது ஒரு ஸ்டைல். இந்த ஒரு காப்பி ராகத்தில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டச்சிங், அந்த எவர் கிரீன். அது வந்து நம்மளுடைய அந்த காலத்தில் நாம் எல்லாம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம லக்கு. ஸ்ரீராம், அதே வரிசையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹரிஹரன் சார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெரிய ஃபேன் அவரோட. குட். ஸோ அவரோட சாங் ஒன்று பாடுறேன் ப்ளீஸ். காதல் 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 வா. காதல் தீண்டவே, வா. காதல் தீண்டவே, கடல் தாகம் தீண்டவே, வா. உன்னாலே தன்னாலே, உன்னாலே தன்னாலே, உதயா உதயா உளறுகிறே, உதயா உதயா உளறுகிறேன், உளறியும் கவிதைகள் எழுதுகிறேன், காதல் காதல் காதல். வா வா. எந்த அளவுக்கு அவர் வந்து உங்களுக்குள்ள உட்கார்ந்துருக்காருன்றது தெரிஞ்சது. இது பாடிட்டே இருக்கலாம். இந்த பாட்டு சரணங்கள்ல எவ்வளவு அற்புதமான கம்போசிஷன். இன்ஸ்பிரேஷன் ரவுண்ட்லேயே அற்புதமான சாங்ஸ். அதாவது நீங்கள் பாடின ஒவ்வொரு பாட்டும் மறக்க முடியாத பாடல்களாக இருக்கின்றது. ஸ்ரீராம், அதாவது ஒரு கர்நாடக இசையில் ஒரு நீண்ட பயணம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13-14 இயர்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு அதில் இருக்கும் பொழுதே ஒரு திரைப்பட பாடல்கள் கேட்டிருக்கீங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் மியூசிக் எல்லாம் கேட்டு அதுவும் உங்களுக்குள்ள ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தது. திரைப்படத்தில் பாடணும் அப்படின்ற ஆசை எப்போ உங்களுக்கு வந்தது? முதல் வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இதை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். டெஃபினட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக.
இந்த முதல் வாய்ப்புங்கிறது வந்து ம் யார் மூலமாக வந்தது அப்படிங்கிறது நான் சொல்ல ஆசைப்படுறேன். கண்டிப்பாக. வித்யாசாகர் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. கிரேட் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அவர் தான். கிரேட். ஸோ அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக சொல்லணும். ஒரு பியூட்டிஃபுல் சாங் கொடுத்து ரொம்ப அன்போடு எனக்கு வந்து கூப்பிட்டு நம்ம பாச்சாவோட பையன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு எனக்கு இந்த பூவெல்லாம் உன் வாசம்ன்ற படத்தில் அஜித் சாருக்கு அந்த புதுமலர் தொட்டு செல்லும் எப்போ கேட்டார் உங்கள் வாய்ஸ்? கண்டிப்பாக. இது வந்து உங்களுக்கே தெரியும், அந்த டிஏ ஸ்ரீனிவாஸ்ன்னு சொல்லிட்டு மிருதங்கம் ஆர்டிஸ்ட் அவர், அந்த குளோபல் மிருதங்கிஸ்ட். அவர்கிட்ட வந்து ஒரு புது வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஹண்டில் இருக்கும்பொழுது வித்யாசாகர் சார் வந்து கேட்டிருக்கிற மாதிரி ஒரு புது வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது டிஏ ஸ்ரீனிவாஸ் சார் வந்து நம்ம பாச்சா சன் பாடுறாரு, நம்ம ட்ரை பண்ணலாமே, நல்ல ஒரு புது வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் உடனே கூப்பிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு கிருதி ஒன்று பாடி காமிச்சேன். அப்புறம் ஒரு கசல் ஒன்று பாடினேன். பாடினோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அவருக்கு குட். என்ன சொன்னார் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் எனக்கு பாடுறீங்க, ஒரே வேர்டு அப்படி தான் இருப்பார் அவர். அந்த பாட்டு வந்து இட் வில் பி எ சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னார். அவர் வாய் முகூர்த்தம். கிரேட். அந்த அந்த ஒரு வார்த்தை மனசு பாருங்களேன். அது ஒரு சாங் கொடுக்க போகிறேன், அது வந்து நல்ல ஷுவர் ஹிட் அப்படின்னாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஒரால்? எனக்கும் ரொம்ப புதுசு இந்த மாதிரி ஒரு அனுபவம். அது வந்து சூப்பர் ஹிட் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அந்த பாட்டு வந்து அந்த வருஷத்தோட டாப் சார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது. எஸ். ஸோ அந்த பாடல் உங்களுக்கோசரம் நான் பாடுறேன். ப்ளீஸ். புது மலை தொட்டு செல்லும் காற்றை நிறுத்து, புது கவி பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து, கிசு கிசு கொண்டு செல்லும் கிளியை நிறுத்து, காதல் வந்ததே இரு முயல் கொடுக்கின்ற முத்தம் நிறுத்து, ஹிருதயம் அடிக்கின்ற சத்தம் நிறுத்து, இலங்கையில் நடக்கின்ற யுத்தம் நிறுத்து, காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்தது காதல் வந்தது. ஃபேண்டாஸ்டிக். ஆம், என்ன ஒரு அற்புதமான பாட்டு அவர் கொடுத்து உங்களை அந்த அந்த என்ட்ரி தான் முக்கியமான. ஒரு சிங்கருக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வரும்பொழுது ஒரு அந்த சாங் வச்சு தான் அவரை வந்து ஞாபகப்படுத்திப்பாங்க. ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி அது வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு பிரைட் ஒரு ஸ்பார்க்லிங் சாங் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த என்ட்ரி எனக்கு கொடுத்தாரு. கண்டிப்பாக. ஸோ அந்த வரிசையில் திரும்பி பார்க்கவில்லை ஸ்ரீராம், நிறைய ஹிட் சாங்ஸ் அமைஞ்சது. அடுத்த ஹிட் அப்படின்னா எதுக்கு? கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய பாடல் பாடியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வந்து இளையராஜா சார் அவர் என்னை கூப்பிட்டு வந்து மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன சுவாரஸ்யமான அனுபவம் இருக்குது. அது கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூட்ட பொழுது நான் வந்து அந்த டயத்தில் வந்து நான் ஊரில் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நான் ஊர்லேயே வந்தப்புறம் உடனே நான் போய் பார்த்தேன் ராஜா சார். அந்த மாதிரி ரொம்ப சாரி சார், நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்டு என்னால் வர முடியல, பட் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கூப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதுக்கு முந்தின வருஷம் வந்து அவர் வீட்டில் வந்து இசை விழா நடத்துவார் அவர் நவராத்திரிக்கு ஒவ்வொரு வருஷமும். அதில் ஒரு வருஷம் நான் பாடினேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த வாய்ஸ் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு என்னை கூப்பிட்டாரு. அப்புறம் வந்து அங்கே போனபோது எனக்கு வந்து அவர் பிளான் பண்ண பாடல் வந்து பிதாமகன் திரைப்படத்தில் பிறையே பிறையேன்ற பாடல் தான் அவர் மனசில் வச்சுக்கிட்டு இது பண்ணார், அது பிளான் பண்ணார். அங்கே போனபொழுது நான் வந்து ஒரு நாள் லேட்டாக போயிருக்கேன். ஸோ மது பாலகிருஷ்ணனை வந்து வரவழைச்சு அவர்
உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேமஸ் சிங்கர், அவரையும் வரவழைச்சு அவரை வந்து அந்த பாடல், ஏன்னா அந்த கிளாசிக்கல் பேஸுங்கிறதுனால வந்து 2 பேரில் யார் கொடுத்தாலும் சூட் ஆகுன்ற மாதிரி அவர் நினச்சார். அப்புறம் அவருக்கு அந்த பாட்டு போச்சு. ஸோ ஸ்ரீராம், நீ என்னை ஃபஸ்ட்டு டைம் என்னை பார்க்க வந்திருக்க, நீ வந்து அந்த ஒரு ஃபோக் சாங் ஒன்று இருக்குது, அதை நீ பாடிட்டு போயிடு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ளஸ் பண்ணார் என்ன. அப்படி வந்த பாடல் தான் வந்து இளங்காத்து வீசுதேன்ற வாட் இஸ் சாங். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அந்த பாடல் மூலமாக வந்து ஒரு தமிழ்நாடு தெரியும் வந்து பாட்டு உலகம் பூரா அந்த தமிழ் பாட்டு மூலமாக ஒரு இது வந்தது, பெரிய பிரேக். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் அவார்டும் கிடச்சிது அந்த பாடல் மூலமாகவும். சுட்டும் விழிச்சுடரே இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக ஸ்டேட் அவார்ட் கிடச்சிது. கிரேட். ஸோ அந்த பாடல் நான் உங்களுக்கு பாடுறேன். ப்ளீஸ். இளங்கா